சரிண்ணா, வணக்கண்ணா. ஒரு ரசிகர் பேசுகிறேன். எனக்கு ஒரு சின்ன இது இருக்குது, அதை பண்ணி கொடுப்பேன்னு நம்புகிறேன். அதிமுக காலத்தில் அதிமுக ஆட்சி செய்யும்போது ஸ்கூலு 6வதுலேருந்து 9வது வரை ஆல் பாஸ் போட்டிருக்காங்க. அது தேவையில்லாதது சார். அது தேவையில்லாத வேலை அது. அதாவது சின்ன பிள்ளைங்க 6வதுலேருந்து 9 வரை படிக்குதுன்னா, அது படித்து ஒன்றும் படிக்காதுன்னு ஏன் பரிட்சை வைக்கிறாங்க? அப்படியே ஆல் பாஸ் போட்டுட்டு போயிட்டே இருக்க முடியுதுண்ணே. எதுக்கு பரிட்சை வைக்கிறாங்க? அப்படி தானே போயிட்டுருக்காங்க. அது எதுக்கு அந்த பரீட்சை? முதல்ல ரேங்க் கார்டு கொடுத்தாங்க, வச்சாங்க. அதை பார்த்து பிள்ளைய நம்ம மிரட்டி படிக்க வைப்போம். இப்போ அப்படிலாம் இல்லையே. கேட்டால் மார்க் கொடுக்கல, எங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு தெரியல, அது நமக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் அது படிக்க மாட்டேங்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது. பிள்ளைய படிக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இவங்க பண்ணுற வேலை இது தேவையெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. இதை மாற்றுங்க. பழைய கொண்டு வாங்க. 6வதுலேருந்து 9th வரை ஆல் பாஸ் இல்லை, ரேங்க் எடுத்தால் தான் பாஸ். நான் 5 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் மார்க் எடுத்தால் தான் பாஸ், எல்லாம் ஃபெயிலுன்னு சொல்லி கண்டிப்பாக போடுங்க. இது திருப்பி கொண்டாங்க. அந்த ரேங்க் கார்டு திருப்பி வரணும். இதை நான் உங்களோட கோரிக்கையாக சொல்கிறேன். இதை மட்டும் பண்ணுறாங்க. இந்த நீட் தேர்வில் பாருங்கள். நீட் தேர்வு நிப்பாட்டிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் இப்போ ஒரு பொண்ணாக ஒரு ஆளாக இறந்துட்டுருக்காங்க. அதை ஃப்ரீயாக வைக்க வேண்டியது தானே. அது மார்க்கு எவ்வளோ மார்க் எடுத்தாலும் ஆல் பாஸ்ன்னு சொல்லி போட வேண்டியது. நீட் தேர்வு மட்டும் போட வேண்டியது தானே. அதை மட்டும் ஏன் போட மாட்டேங்கிறாங்க? அது மட்டும் கரெக்டாக மார்க் எடுத்தால் தான், இல்லைன்னா ஃபெயிலுன்னு ஏன் சொல்கிறாங்க? இப்படி சொல்கிறனால தானே பிள்ளைங்க போய் சூசைட் பண்ணி அட்டன் பண்ணி செத்து போகுது. இது தயவுசெய்து கண்டிப்பாக மாற்றுங்க சார். அதே மாதிரி நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்யுங்க. இல்லைன்னா இன்னும் குழந்தைங்க பிள்ளைங்க கண்டிப்பாக இறக்குங்க. இதை கண்டிப்பாக நிப்பாட்டுங்க. இல்லை நீட் தேர்வு நிப்பாட்டாமல் விட்டிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளோ மார்க் எடுத்தாலும் நீட் தேர்வில் பாஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. அப்படி போட்டிங்கனாலும் குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக உயிர் வளர்ந்து அதுவால் பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்படியே அது போட்டோம். ஆனால் 6லேருந்து 9 வரை பழையபடி மாதிரி நீங்கள் தயவுசெய்து ரேங்க் கார்டு கண்டிப்பாக கொடுங்க. 5 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் மார்க் எடுத்தால் தான் பாஸ், இல்லைனா ஃபெயிலுன்னு சொல்லி திருப்பி பழைய கொண்டு வாங்க. ஏன்னா பிள்ளைங்க படிக்கதான் இன்னும் தெரிய மாட்டேங்குது. கேட்டால் நம்ம இங்கே ரேங்க் கார்டு கேட்டால் ரேங்க் கார்டெலாம் கொடுக்கல, எங்களுக்கு ஆல் பாஸ் தான் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து படிக்க மாட்டேங்குது. நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ 6வதுலேருந்து 9th வரை இப்படி படிக்காமல் படித்தேன்னா 10th எப்படி படிப்பீங்க? 10th 11 12 எப்படி படிப்பாங்க? நான் கேட்குறேன். மார்க் எடுக்க முடியாது. அது எதுக்கு தேவையில்லாம் வேலை? அது தயவுசெய்து கண்டிப்பாக மாற்றுங்க சார். இது என்னுடைய கோரிக்கை. அதை கண்டிப்பாக நிறைவேற்றி நான் நம்புகிறேன். நன்றி சார்.